டிக்னிட்டி ஆஃப் லேபர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கிலீஷில் உண்டு. அதே மாதிரி லேபர் ஆஃப் லவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு. இந்த ரெண்டு வார்த்தையுமே நம்ம சரியான விகிதத்தில் கலந்துட்டோம்னா அப்போ நாம் எதை செய்தாலும் அந்த செயல் அதுவே விருதாக அமையும். நீங்கள் வெர்கில் அப்படிங்கிறவர் சொன்னார், ஒரு நன்றாக செய்யப்பட்ட செயலே விருது தான். அதுக்குன்னு தனியாக விருதே தேவையில்லை. நீங்கள் நல்லா நடிச்சிருந்தீங்கனாலே அது விருது தான். ஒரு படத்தில் நல்லா நடிச்சிருந்தாலே விருது தான். ஒரு நல்ல கதையை எழுதி முடிச்சிட்டிங்கனாலே அது விருது தான். ஒரு நல்ல செயலை உங்கள் அலுவலகத்தில் செஞ்சிருந்தாலே அது பிரைஸ் தான். ஒரு ஓவியம் தீட்டப்பட்டிருந்தாலே அது விருது வாங்கின மாதிரி தான். அப்போ இந்த டிக்னிட்டி ஆஃப் லேபர், லேபர் ஆஃப் லவ், இது ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். டிக்னிட்டி ஆஃப் லேபருங்கிறது என்னன்னா, எல்லா தொழில்களுமே மேன்மையானவை. இப்போ தெருப்பு இருக்கிறது கூட ஒரு மேன்மையான ஒரு தொழில் தான், செய்கிற விதத்தில் செஞ்சா. இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை யாருமே அவன் செய்கிற வேலையை வச்சு தரக்குறைவாக நினைக்கிறது இல்லை. நம்ம ஊரில் என்னன்னாக்கா, வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பாங்க. நான் ஸ்கூலில் சேர்ந்தப்போ கூட கேட்டாங்க, வாட் இஸ் யுவர் ஃபாதர். எனக்கு புரியல, வாட் இஸ் மை ஃபாதர். இப்போ கூட நான் கேட்குறேன், வாட் இஸ் மை ஃபாதர், வாட் ஆம் ஐ. என்ன யாராவது பார்த்து வாட் ஆர் யூ அப்படின்னா நான் என்ன சொல்கிறது? நான் செய்கிற வேலை மட்டும்தானா நான்? இந்த வேலையை தாண்டி நான் எதுவுமே இல்லையா? நம்ம ஊரில் வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்டால் அவர் இந்த மை ஃபாதர் இஸ் அ டீச்சர், மை ஃபாதர் இஸ் அன் என்ஜினியர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியல, மை ஃபாதர் இஸ் நாட் ஜஸ்ட் த ஒர்க் ஹி டஸ், இஸ் நாட் தட் த ப்ரொஃபஷன் ஹி ப்ரொஃபஸஸ், இஸ் நாட் த ஜாப் தட் ஹி கேரிஸ். அதை தாண்டி ஒரு வடிவமும் ஒரு ஆன்மாவும் ஒரு செயல்பாடும் இல்லையா நம்மக்கிட்ட இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, டிக்னிட்டி ஆஃப் லேபர் அப்படிங்கிறது எந்த தொழில் செய்தாலும். இப்போ வெளிநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா பெருக்கிறவங்க சந்தோஷமாக பெருக்கிட்டு இருப்பாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் சில பேர் அப்படி கைட் பண்ணுவாங்க நம்மளை. அதாவது இப்போ லண்டனுக்கு போகணுன்னா பர்டிகுலர்லி எந்த இடத்துல போகணும், வேர்ல்டு ட்ரேட் மார்ட்டுக்கு போகணும். அப்போ நாங்கள் ஒரு டூரிஸ்டில் இருக்கும்போது வேர்ல்டு ட்ரேட் மார்க் போகும்போது அந்த ஸ்டேஷனில் இருக்கவங்கலாம் அங்கே ஒரு 4-5 பேர் நல்ல யூனிஃபார்ம் போட்டுட்டு மகிழ்ச்சியாக யாரெல்லாம் வேர்ல்டு ட்ரேட் மார்ட் போகிறாங்களோ அவங்களாம் இந்த ட்ரெயின் ஏறுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதை கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய விஞ்ஞானி இருப்பான், அவன் என் பையன் விஞ்ஞானி ஆகணும்னு அவன் நினைக்க மாட்டான். அந்த பையன் ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பணியில் போவான். ஆனால் அதுக்காக அவன் பையனை வெறுக்கவே மாட்டான், அது ஃபோர்ஸ் பண்ண மாட்டான், நீ விஞ்ஞானி ஆயே தான் தீரணும்னு சொல்ல மாட்டான். ஆனால் அந்த பையனுக்கு அந்த சொசைட்டி என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை கொடுக்கும். அவனுக்கு இவன் இந்த வேலையை பார்க்குறான் அப்படிங்கிறதுக்காக மரியாதை குறைவாக கிடைக்கிறது இல்லை. எல்லா இடத்துலையும் அவர்களுக்கான மரியாதை கிடைக்கும். அப்போ டிக்னிட்டி ஆஃப் லேபர்னா எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கான ஒரு மரியாதை எப்போ கிடைக்கும்? தரமாக செய்தால். ஒரு நாற்காலியை செய்கிறவங்க அந்த நாற்காலியை அழகாக செய்தால் அது டிக்னிட்டி ஆஃப் லேபர். இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, லேபர் ஆஃப் லவ். லேபர் ஆஃப் லவ்னா விருப்பத்துக்காக ஒன்று செய்கிறது, பணத்துக்காக செய்கிறது இல்லை. அது பணம் வாங்காமல் செய்கிறது தான் லேபர் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நம்ம போய் ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறோம் நம்ம வீட்டில், அதுக்கு யாராவது பணம் கொடுப்பாங்களா? நம்ம குழந்தைய அன்பாக பார்த்துக்கிறோம், அதுக்கு யாராவது பணம் கொடுப்பாங்களா? பணம் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி மற்ற பணிகளையும் செய்கிறது. அப்போ பணத்தை எதிர்பார்க்காமல் செய்வது லேபர் ஆஃப் லவ். இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, லேபர் வித் லவ். நான் சொல்கிற கான்செப்ட், அதாவது சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை செய்கிறீங்க, எல்லாத்தையுமே லேபர் ஆஃப் லவ்ல செய்ய முடியாது. சம்பளம் வாங்கிக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டே ஒரு காரியத்தை செய்கிறீங்க, அதை நேசித்து செய்யுங்க. ஒரு முழு ஈடுபாடோடு நேசித்து பிரியமா. எப்படி கலீல் கிப்ரான் சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு அவர். என்னன்னா, ஒரு ஆடையை நெய்யும் போது அது உங்களுக்கு பிரியமானவங்களே உடுத்துறதா நினைச்சுக்கிட்டு செய்யுங்க. அது மாதிரி ஒரு வீடு கட்டுறோம், நமக்கு வேண்டியவங்க அந்த வீட்டில் இருக்க போறதா நினைச்சுக்கிட்டு அந்த வீடை கட்டினா அந்த வீடு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுதான் கலீல் கிப்ரான் சொல்றாரு. இதுதான் லேபர் வித் லவ். லேபர் வித் லவ்னா என்னன்னா, நம்ம எதை செய்தாலும் அதை நாமே பயன்படுத்த போவதாக நினைத்து செய்வது, இன்னொருத்தருக்காக செய்யறது இல்லை. அது கூலிக்கு மாரடிக்கிறது. ஆனா இது என்னன்னா, நேசத்தோடு செய்வது. நாம எல்லாத்தையுமே லேபர் ஆஃப் லவ்ல செய்ய முடியாது. ஆனா லேபர் வித் லவ் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க எந்த பணி செஞ்சாலும் அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும், ஒரு முத்திரை இருக்கும். அதனால லேபர் ஆஃப் லவ் யாருக்கு இருக்கோ
அவங்களுக்கு டிக்னிட்டி ஆஃப் லேபரும் கிடைச்சிரும். இது ரெண்டுக்கும் இடைப்பட்டதுல எல்லாவற்றையுமே பண ரீதியாக பார்க்காமல் மன ரீதியாகவும் வாழ்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு நாம் பழகுவதுதான் லேபர் ஆஃப் லவ். இந்த 3 கான்செப்டையும் எவன் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறானோ, யாரா இருந்தாலும் சரி, நீ நன்றாக பணியாற்றுபவனாக இருந்தால், நீ எந்த பணியை செய்தாலும் சரி, நானும் நீயும் ஒன்றாக அமர்ந்து தேநீர் அருந்தலாம். வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா தனித்தனி கேன்டீன்லாம் இருக்காது. ஆஃபீஸர், லோயர் லெவல் எம்ப்ளாயி, ஸ்டாஃபு, அக்கௌண்டன்ட் எல்லாருக்கும் ஒரே கேன்டீன் தான். மேலதிகாரி வந்தாலும் அங்கேயே நின்று தான் பிளேட் எடுத்துட்டு போவார். அதுதான் மிகவும் முக்கியம். இந்த மனப்பான்மையை வளர்த்து கொண்டால் நாம் இருக்கிற நிறுவனம் மட்டுமல்ல, நாம் வாழுகிற சமூகமும் நம்மை வாழ்த்தும். நன்றி, வணக்கம்.